எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாருதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன விஷயம்னா, சின்ன ஒரு பாட்டு. ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதா. ஏன் இந்த பாட்டுனா, நம்ம முதலமைச்சர் செஸ் ஆடிங்கிறாரு. அவர் ஆசைப்பட்டது கிடைச்சிடுச்சு. நாம் என்றைக்குமே உச்சத்தில் தான் இருக்கணுன்ற நினப்பில் அவர் அங்கே ஆடின்னுக்கிறாரு. நீங்களும் முட்டாள்தனமாக அதை யோசிக்காது. ஆனால் உங்கள் மேலே தப்பு இல்லைங்க. ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன வாண்டுங்க. ஓட்டு போட்டதெல்லாம் காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்கன்னு சின்ன சின்ன பசங்க. அதில் பெரியவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அனுபவிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் சாருக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறது, உழைச்சது மட்டும்தான் சார் நிலையாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்படாதவே அப்பத்துலேருந்தே நம்ம இன்னொருத்தர் இடத்துல தான், இன்னொருத்தர் பதவியில் தான் நம்ம ஆசைப்படணும், இன்னொருத்தர் இடத்துல தான் நம்ம உட்காரணும். எப்பயுமே போயிட்டு நம்ம மேலே 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 முதல் இடத்துல தான் உட்காரணுன்னு ஆசைப்பட்டு சினிமாவில் எவ்வளோ பேர் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த இடத்துக்கு வரணும்னு, ஆனால் உழைச்சி வரணும்னு நீங்கள் என்றைக்கு ஆசைப்பட்டதில்லை. அது உண்மையான உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். பஸ்ஸு சூப்பர் ஸ்டாரில் அந்த இடத்துக்கு போயிடணும், அந்த இடத்துக்கு போயிடணுன்னு ஜனங்களை தூண்டி விட்டீங்க, ரசிகர்களை. இப்போது அது கிடைக்காதுன்னு ஆகிட்ட பிறகுன்னு இந்த முட்டாள் ரசிகர்களை வச்சே நம்ம முதலமைச்சர் ஆகிட்டு அங்கே உக்காண்டோம்னா அதுக்கப்புறம் நாம் அதே உச்சத்திலே இருவோம் கடைசி வரைக்கும் அப்படின்ற நினைப்பு. காலத்துக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் சார். ஆடாதீங்க சார், காலத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் பார்த்துக்கின்னு இருக்காது, எல்லாமே பார்த்துன்னு இருக்கும். கடவுள் பார்த்துன்னு இருப்பார். நீங்கள் போய் முட்டி போட்டுங்களாம் வேண்டிங்க பாரு, கடவுளை ஏமாற்றிடலான்ட்டு. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா சார், கடவுளை ஏமாற்றலாம் சார். ஏன்னா கடவுள்ன்றவங்க தாய் தகப்ப மாதிரி. ஏன்னா அவங்க அரவணைக்க மட்டும்தான் தெரியும். நம்ம பெத்த பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் எப்படி வான்னு கூப்பிட்டு அரவணைக்கிறோமோ அப்படித்தான். தண்டிக்க தெரியாது கடவுளுங்களுக்கெல்லாம். நீ கொலையே பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போனாலும் அந்த கோயிலில் இருக்கிற சாமி என்ன பண்ண போகுது, வான்னு தான் கூப்பிட போகுது, போன்னு சொல்லாது. ஆனால் இயற்கைன்றது காலம். அந்த காலத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும். அவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்லணும் சார். இப்போ ஆடுங்க சார், செஸ்ஸு ஆடிக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான பதில் நீங்கள் சொல்ல வேண்டியது வரும். வணக்கம்.